வணக்கம் குழந்தைகளே. நாம் இன்னைக்கு ஆத்திச்சூடியில் நூல் பழக்கல் அப்படின்ற தலைப்பில் உள்ள கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க குழந்தைகளே, வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, ஆத்திச்சூடியில் நூல் பழக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இது அழகான காடு. அந்த காட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, மான் இருக்காங்க, கரடி இருக்காங்க, வரிக்குதிரை இருக்காங்க, ஒட்டகச்சிவிங்கி இருக்காங்க, காகம் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. இவங்கெல்லாம் என்னது, நண்பர்கள், ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தோட ட்விஸ்ட்டு. இப்போ பாருங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு இந்த மான் என்ன பண்ணுது, காகத்திட்ட கேட்குது. எங்கேயோ கிளம்புற மாதிரி இருக்கே, நீங்களாம் எங்கே போகிறீங்க என்னையை விட்டுட்டு அப்படின்னு இந்த மான் வந்து அந்த காக நண்பர்கிட்ட கேட்குறாங்க. எங்களுக்கு மிகவும் பிடித்த இடத்துக்கு போகிறோம், நீயும் வர்றியா அப்படின்னு கேட்குது. என்னது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு நாங்கள் போகிறோம், நீ எல்லாம் வர்றியா அப்படின்னு கேட்குது. அடுத்து போய் வரிக்குதிரைகிட்ட கேட்குது. எங்கே போகிறீங்க அப்படின்னு மான் கேட்குது. அதுக்கு வரிக்குதிரை சொல்லுது, இந்த இடத்துல இருந்து கொண்டு உலகத்தையே பார்க்கலாம், நீயும் வர்றியா? நாங்கள் போகிற இடத்துல இருந்து பார்த்தோன்னா இந்த உலகத்தையே பார்க்கலாம், நீயும் வர்றியா அப்படின்னு வரிக்குதிரை கேட்குது அந்த மான்கிட்ட. அடுத்து பாருங்க, மறுபடி போய் கரடிகிட்ட கேட்குது. எங்கே போகிறீங்க? எல்லாரும் அவசர அவசரமாக கிளம்புறீங்களே, எங்கே தான்ப்பா போகிறீங்க? யாருமே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்குது அந்த மான். அதுக்கு கரடி சொல்லுது, நாம் கேள்விகளுக்கு அங்கே பதில் கிடைக்கும், நீயும் வரலாமே. நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம கேட்கலாம், நீயும் வர்றியா அப்படின்னு கேட்குது. அடுத்து ஒட்டகச்சிவிங்கிட்ட போய் கேட்குது, எங்கேப்பா போகிறீங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளம்புறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறீங்க, எங்கே தான்ப்பா போகிறீங்க அப்படின்னு ஒட்டகச்சிவிங்கிட்ட கேட்குது. அங்கு சென்றால் அறிவை வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது. அங்கே போனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய அறிவை வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது ஒட்டகச்சிவிங்கி மான்ட்ட. அப்படி ஒரு இடமா, நானும் வருகிறேன். 4 பேரும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்க, அப்படி ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களா? அப்போ நானும் வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த மான் கேட்குது. எல்லாரும் சேர்ந்து எங்கே போகிறாங்க? பொது நூலகத்துக்கு போகிறாங்க. பாருங்க, பொது நூலகத்தில் அழகாக போய் எல்லாரும் தனித்தனியாக உட்காந்து படிக்கிறாங்க. பாருங்க, மான் படிக்கிறாங்க, கரடி படிக்கிறாங்க, வரிக்குதிரை படிக்கிறாங்க, ஒட்டகச்சிவிங்கி படிக்கிறாங்க, காகம் படிக்கிறாங்க. எல்லாரும் போய் அவங்களுடைய அறிவுத்திறனை வந்து வளர்த்துக்கிறாங்க. நாமளும் என்ன பண்ணணும், பொது நூலகத்துக்கு போய் நம்மளுடைய அறிவை வந்து பெருக்கிக்கணும். போகும்பொழுது அங்கே சத்தம் இல்லாமல் படிக்கணும். நூலகத்தில் போய் நம்ம சத்தம் போடக்கூடாது, அமைதியாக உட்காந்து படித்து நம்ம அறிவை பெருக்கி கொள்ள வேண்டும். நூலகத்திற்கு செல்லும் வழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஓகே குழந்தைகளே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். See you next class. Thank you.